இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குங்க. எப்படிதான் PUBG மொபைல் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்றப்ப பாஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு PUBG பிளேயரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், PUBG வந்து நாளுக்கு நாள் அவங்களோட அப்டேட் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அப்டேட்டா தான் கொடுப்பாங்க. ஆனா நம்மளோட நெட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 GB தான் பேக்கே போட்டிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி பிளே ஸ்டோர்ல இருந்து PUBG பாஸ் பண்றது ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் ரேடார், நான் உங்க AK. System 1 loaded. So PUBG வந்து பாஸ் பண்றதுக்கு 3 வழிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம் 3 வகையில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல இருக்க ட்ரிக்கை பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல PUBGன்னு டைப் பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணிடுங்க. ஸோ நான் சர்ச் பண்றேன். ஸோ PUBG நான் சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து PUBG வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாதி நேரத்துக்கு PUBG வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1% முடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி இதை பாஸ் பண்றதை பத்தி பார்க்கலாம். PUBG பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2% வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இதை பாஸ் பண்றது? ஸோ இதை பாஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு புது அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் பிளாக்கர். ஸோ இதுல வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு நீங்க வந்து பிளே ஸ்டோரை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பிளே ஸ்டோரை சூஸ் பண்ணிட்டு ஸோ இங்க டர்ன் ஆஃப்னு இருக்கும் கார்னர்ல, பாட்டம் கார்னர்ல. ஸோ அதை வந்து நீங்க ஆன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த கார்னருக்கு பக்கத்துல இன்னொரு கார்னர்ல உங்களுக்கு வந்து 3 பார் மாதிரி தெரியும். அந்த பாரை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இதோட செட்டிங்ஸ்க்கு போயிருங்க. அதுல வந்து ஆல்வேஸ் ஆன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பிளே ஸ்டோர் வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் மறுபடியும் PUBGக்கு போறேன். ஸோ PUBG வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எப்படி நம்ம வச்சோமோ அதே இடத்துலதே இருக்கு. செகண்ட் ரிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரெட்மி போன் வச்சிருக்கலாம், இல்லாட்டி ரியல்மி போன் வச்சிருக்கலாம், இல்லாட்டி என்ன மாதிரி விவோ போன்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி போன்ஸ்ல எல்லாம் அவங்க இன்பில்டாவே ஒரு ஸ்டோர் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ரெட்மிக்கு வந்து கெட் ஆப்னு இருக்கும், விவோ போனுக்கு பாத்தீங்கன்னா வி ஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள போயிட்டு நீங்க வந்து PUBG வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணாலே போதும், நான் வந்து PUBG வந்து இது மூலியமாவும் பாஸும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து விவோ இதுக்குள்ள போறேன். ஸோ விவோ அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு நான் இங்க வந்து PUBGன்னு டைப் பண்ணிட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்றேனே வச்சுக்கோங்களேன். கீழே வந்து எத்தனை % கம்ப்ளீட் ஆயிருக்கோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பாஸும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. நம்மளோட தேர்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குரோம் ப்ரௌசர்ல நம்ம PUBG மொபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்றது? உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கிடைச்சிருங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து apkpure.comக்கு போயிருங்க. ஸோ நான் இப்போ வந்து apkpure.comக்கு போயிடுறேன். ஸோ போனதுக்கு அப்புறமா அந்த சர்ச் பார்ல நீங்க வந்து PUBG மொபைல்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு PUBG மொபைல் வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து PUBG மொபைலை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். PUBG மொபைல் ஆப்ஷன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.7 GB இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க அவுட்டர் இதுலயும் நீங்க வந்து APK வெப்சைட் மூலியமாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும், சூப்பரா இருக்கும், மரண ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க இந்த வெப்சைட்டை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட் மூலமா நீங்க டவுன்லோட் பண்றதை நீங்க வந்து பாஸும் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையா இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ரெஸ்யூமும் பண்ணிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்படியே ரெஸ்யூம் பண்ண போறோம். நம்ம பண்ண எல்லா ட்ரிக்குமே இப்போ நான் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரிக், நீங்க வந்து PUBG மொபைல பாஸ் பண்ணிருப்பீங்கல, ஸோ நெட் பிளாக்கர் வச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு ஆல்வேஸ் மோட் ஆன் ஆப்ஷனை வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க மறுபடியும் நீங்க வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கங்க. டர்ன் ஆஃப் பண்ணாலே போதும். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா PUBG மொபைல் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. அடுத்த ட்ரிக்கு, நம்ம வந்து வி ஸ்டோர்ல வந்து நம்ம PUBG வந்து டவுன்லோட் பண்ணோம். அதை வந்து நம்ம இப்போ ரெஸ்யூம் பண்ண போறோம். ஸோ நான் இப்போ வந்து ரெஸ்யூம் கொடுத்துறேன். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா PUBG மொபைல் வந்து நம்ம ரெஸ்யூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து விட்டதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்து நான் குரோம் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணல. ஸோ டவுன்லோட் பண்ணதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கலாம் முடியும். ஸோ வேணாண்டி நீங்க டெலிட்டும் பண்ணிக்கலாம். நீங்க எதுல இருந்து பாஸ் பண்ணீங்களோ
ஸோ அடுத்த தடவை நீங்க ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுல இருந்து இன்டர்நெட் வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு கம்மியான இதுல வச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. ஸோ அண்டில் திஸ் தமிழ் அடுத்த நியூ வீடியோல சந்திக்கும் வரை தமிழ் எழுந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.